ஹாய் கோல்டன்கள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து 2026க்கான பெஸ்ட் ஜுவல்லரி ஷாப்னுடைய சிட்டு ஸ்கீம்ஸ் என்ன, எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்ல சேரும்போது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும், நம்ம வந்து எல்லா ஊர் மக்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருக்கோம். ஓவரால் ஒரு 10 ஜுவல்லரி ஷாப்னுடைய ஒன் டைம் ஸ்கீம், மந்த்லி சிட் ஸ்கீம், டிஜி கோல்டு ஸ்கீம் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தாக இருக்கும், இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வேற எதுவுமே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி சிட் ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஷாப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மந்த்லி சிட் ஸ்கீம் எதுக்காக சேரணும்? ஏன்னா வந்து கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் கட்டும்போது நமக்கு கிராம்ஸ் அதிகமா வருது, அதுவே பாத்தீங்கன்னா 11th மந்த் போது கம்மியா தான் வருது. ஸோ இதனாலதான் நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், எதுக்காக வந்து நம்ம மந்த்லி சிட் ஸ்கீம் சேரணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். இதையே வந்து நீங்க வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு மாசமே பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின மாசம் ப்ராஃபிட்ல தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல நஷ்டம் அப்படின்றது வராது. இன்னைக்கு வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க, ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய ரேட்டே வேறையா இருக்கும். ஈவன் நீங்க சேல்ஸே பண்ணாலும் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்ல தானே வித்திருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே ஆங்கிள் தான் நான் சொல்றேன். நீங்க முதல் மாசம் வந்து உங்களுக்கு சேர்ற கிராமுக்கும் 4வது மாசம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த கிராம் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்குன்றது உங்களுக்கே புரியும். ஒன் டைம் ஸ்கீமுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பழைய ஜுவல்ஸ் இருக்கணும், இல்ல பல்கான ஒரு அமௌண்ட் இருக்கணும். அது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நகையே எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து வைக்கிறீங்க. அது வந்து நமக்கு சுத்தமா ப்ராஃபிட்டே கிடையாது. ஏன்னா இப்ப திரும்பவும் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். ஆனா இப்ப உங்கள்கிட்ட உடஞ்சு போன நகைகளோ, பழைய நகைகளா இருக்கு, இல்ல 18 கேரட் நகைகளா இருக்குன்னா அந்த மாதிரி ஜுவல்ஸை நீங்க தாராளமா வந்து ஒன் டைம் ஸ்கீம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல காயின்ஸா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா கூட அதை நம்ம வந்து ஸ்கீம்ல கொடுத்து ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாராலையும் வந்து ஒன் டைம் ஸ்கீமுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாசமே வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்றது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஷாப் நேம், அது வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம்ல வந்து கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. அதனால நம்ம கிராம் பேஸ்டாவே எடுத்திருக்கோம். எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு டிஸ்கவுண்ட் தராங்க வேஸ்டேஜ்லன்னு, அதே மாதிரி மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளவு, ஜாயினிங் அமௌண்ட் எவ்வளவு, அதே மாதிரி அந்த ஷாப்ல வந்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்கா, டிஜி கோல்டு இருக்கா, அதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்களா, எத்தனை மாச ஸ்கீம்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிஆர்டில இருந்து பார்க்கலாம். ஜிஆர்டில வந்து கிராம் பேஸ்டு, அமௌண்ட் பேஸ்டு, லாஸ்டா எது பெனிஃபிட்டோ அப்படி எடுத்துக்கலான்றாங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே கிராம் பேஸ்டு தான் எடுத்துக்க போறோம். அதனால தான் அதை டிக் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபாயில இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா தான் இங்க வந்து ஒன் டைம் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயே வந்து டிஜி கோல்டு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. கிஃப்ட்ஸ் இருக்கு. கிஃப்ட்ஸ் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து சில்வர் ஆர்டிகல்ஸா அதுக்கு பதிலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேர்ற அமௌண்ட்டுக்கு 10% வந்து நமக்கு சில்வர் வவுச்சரா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க காயின்ஸா கூட இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டியூரேஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து 10வது மாசம் முடிஞ்ச அப்புறமே நம்மளால வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல 11 மந்த்ஸ் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு மாசம் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரி. இங்கேயும் வந்து கிராம் பேஸ்டு, அமௌண்ட் பேஸ்டுன்னு இருக்கு. நான் இங்க உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறது வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் தான். இதுல பாத்தீங்கன்னா 11 மாசம் முடிவுல 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இது வந்து நம்ம ஈவன் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி வாங்கிக்கலாம், கேஸ்டிங் ஜுவல்லரி எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து இவங்க சிட் ஸ்கீம்ல கிடையாது. இங்க மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாயில இருந்து நம்மளால வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒன் டைம் ஸ்கீம் இவங்களது இருக்கு. நான் டீடைலான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுவுமே 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ தான். இங்க வந்து நம்ம பழைய கோல்டோ இல்ல வந்து பணமாவோ கூட டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இப்ப 10,000 ரூபாய் வந்து மினிமமா நம்ம வந்து இதுல போட்டு வச்சோம்னா அன்னைக்கு ஈக்குவலண்டான கிராமுக்கு வந்து நமக்கு வரவு வச்சு கொடுத்துருவாங்க. இங்க வந்து டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கான்னா இன்னும் இல்ல. கிஃப்ட்டும் வந்து இங்க கிடையாது. 11 மந்த் ஸ்கீம் இது. இங்க கிஃப்ட் இல்ல அப்படின்னு நீங்க பாக்காதீங்க. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து 100% வேஸ்டேஜே அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஸோ மூணாவதா நம்ம பார்க்க போறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்கேயும் வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு. 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ இதுக்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இங்க மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். மத்த இடம்லாம் வந்து 1000 ரூபாய் இல்லையா, இங்க வந்து 2000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் அமௌண்ட். இங்க வந்து ஒன் டைம் ஸ்கீம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமா இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் 5 லட்சம் ரூபாய் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும்ன்றாங்க. இது வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் வந்து ரொம்பவே பெரிய அமௌண்ட். இல்ல ஒருவேளை யார்கிட்டயாவது 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல கூட போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லாம எடுத்துக்க முடியும்.
இங்க வந்து டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கு. ஆனா வந்து இந்த ஸ்கீம் எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 330 நாளுமே நம்ம வந்து டெய்லி பே பண்ற மாரி வருது. இது வந்து பாசிபிளான்றது தெரியல. எவ்ரி 13த் டே வந்து நம்ம கட்டின அந்த 13 நாட்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து கிராமா கன்வெர்ட் ஆகும் அப்டின்ட்டு சொல்றாங்க. அப்படி நம்மளால ரொம்ப நாள் கட்ட முடியலன்னா, இதுல வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்ல. நீங்க 330 நாளுமே கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சேர்ற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வந்து இங்க கிஃப்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு. நல்ல பிராண்டடான கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கல்யாண் ஜுவல்லர்ஸ்னுடைய ஸ்கீம். இங்க வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் தான். நம்ம கட்டுற அமௌண்ட்லாம் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு கிராமாவே வரவு வச்சுருவாங்க. இங்க வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.5% வரைக்கும் நமக்கு குடுக்குறாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து ரூ. 2000. இங்கேயும் வந்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லாம வாங்கிக்கலாம். அதே மாரி இங்க வந்து என்ன கிஃப்ட்டா குடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ரூ. 2500 சிட்டுக்குமே நமக்கு வந்து ஃப்ரீயா ஒரு சில்வர் காயின் தராங்க. அதாவது 1 கிராம் சில்வர் காயின் தராங்க. இங்கேயும் டியூரேஷன் வந்து 11 மந்த்ஸ் தான் நமக்கு. இதுதான் நம்ம பார்க்க போறது போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். இங்கேயும் வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்மளால வாங்கிக்க முடியும். ரூ. 1000 இங்க நீங்க வந்து சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்மளால வாங்கிக்க முடியும். மாதிரி இங்க வந்து டிஜி கோல்டுமே இருக்கு. நம்ம சேனல்ல இந்த போத்தீஸ் டிஜி கோல்டு பத்தி தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இங்க வந்து நமக்கு 16% வந்து இந்த போனஸ் தராங்க. 330 நாள் கழிச்சு வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வரும். சோ நீங்க காயினா வாங்குறது தான் வந்து பெஸ்டான சாய்ஸ். இங்கேயுமே வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுமே வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தங்கமேல் ஜுவல்லரியினுடைய ஸ்கீம். இவங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 75% வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. இங்க வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ரூ. 1500 இருந்து இருக்கு. 75% வேஸ்டேஜ் ஃப்ரீனா இப்ப நீங்க பாக்குற ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் வந்து 18% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 75னா 13.5 வந்து நமக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் 4.5% நம்ம வந்து கையில இருந்து கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி இங்க வந்து டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்கு வந்து போனஸ் வந்து 11.5% நமக்கு வந்து தருவாங்க. ஆனா வந்து இதுக்கு 330 டேஸ் முடிவுல வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஜி கோல்டுல நம்ம காயின் பர்ச்சேஸ் பண்றது தான் நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். கிஃப்ட்ஸுமே வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்னுடைய சிட் ஸ்கீம். இங்கேயும் கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு. அப் டு 14% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. இப்ப நீங்க பாக்குற ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் வந்து 16% இருக்குன்னா ஒரு 2% மட்டும் நம்ம கையில இருந்து கொடுக்குற மாதிரி வரும். இங்க வந்து மினிமம் அமௌண்ட் வந்து ரூ. 1000. ஒன் டைம் ஸ்கீமும் இங்க இருக்கு. இங்க வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீல நம்மளால வந்து ஒன் டைம் ஸ்கீம்ல வாங்கிக்க முடியும். டிஜி கோல்டு வந்து இவங்கள்ட்ட கிடையாது. கிஃப்ட்ஸும் வந்து எதுவும் இல்லைங்க. இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டுனுடைய ஸ்கீம்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு. இதில் நம்ம வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம லலிதானுடைய ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு பெஸ்டான ஸ்கீம் தான். ஸோ நம்மளால ஆன்டிக் ஜுவல்லரியோ கேஸ்டிங் ஜுவல்லரியோ எந்த ஜுவல்லரி வேணாலும் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேஸ்டேஜுமே கொடுக்க தேவையில்லை. இங்க வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ரூ. 1000. இங்கேயுமே வந்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்கு. இதுவுமே 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஜி கோல்டு வந்து இவங்கள்ட்ட கிடையாது. நம்ம கட்டுற தொகைக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுவும் வந்து 11 மந்த் ஸ்கீம். இதுல என்ன ஒரே ஒரு நமக்கு ஒரு மைனஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து செங்கல்பட்டுல மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம லாஸ்டா எங்க இருந்தாலும் செங்கல்பட்டு போய் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏவிஆர் ஸ்வர்ணமஹால்னுடைய ஸ்கீம். இங்கேயும் வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு. இதுக்கு வந்து 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 1000. அதே வந்து இவங்கள்ட்ட ஒன் டைம் ஸ்கீமும் இருக்கு. அதுக்கு வந்து 20% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. மினிமம் அமௌண்ட் வந்து ரூ. 15,000 வந்து இந்த ஒன் டைம் ஸ்கீமுக்கு. அதே மாதிரி இங்க நீங்க வந்து ஓல்டு கோல்டையுமே கொடுக்கலாம். கொடுத்து கூட இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு 20% வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. இங்க பாத்தீங்கன்னா இ கோல்டுன்னு சொல்லிட்டு டிஜி கோல்டு மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து மினிமம் ரூ. 500. இப்ப நம்ம போத்தீஸ் தங்கமயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்கீம் நீங்க வந்து ரூ. 500 தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு நமக்கு 7.5% போனஸ் தராங்க. ஸோ ஓவரால் 330 நாட்களுக்கு முடிவுல நமக்கு 16.5% போனஸ் தராங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் இந்த இ கோல்டுன்றது. இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா நான் தனி வீடியோவா போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும்.
ஸோ இங்கே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்களான்னா கிஃப்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஏகே தங்க மாளிகையினுடைய சிட் ஸ்கீமு. இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டி நகரில் லாஸ்ட் இயர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, விராலிமலை, துவரக்குறிச்சி, நத்தம், தோகைமலைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கு நியரஸ்ட்டாக யாராவது இருக்கீங்கன்னா இந்த ஷோரூம்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிராம் பேஸ்டு ஸ்கீம், 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இவங்க ஸ்கீம்லன்னா, நம்ம வந்து முதல் மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2லேருந்து 7வது மாதம் வரைக்கும் நீங்கள் டபுள் த அமௌண்ட் கட்டலாம். அதாவது 2000 ரூபாய் கட்டிட்டு வரலாம் 2லேருந்து 7 வரைக்கும். திருப்பி நீங்கள் வந்து 8, 9, 10, 11 அந்த 4 மாதம் வந்து 1000 ரூபாய் தான் கட்ட முடியும். இங்கே வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் 1000 ருபீஸு. இங்கே வந்து ஒன் டைம் ஸ்கீமுமே இருக்குது. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து பெரிய ஜுவல்லரி வாங்கணும்னா இந்த மாதிரி ஷாப்பை சூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு வந்து போனஸ் 11.5% நமக்கு தராங்க. கிஃப்ட்னு வந்து இவங்க தனியா எதுவும் தரல. ஏன்னா இவங்க தான் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுத்துறாங்கல்ல. ஸோ கிஃப்ட் நமக்கு தனியா கிடையாது. இந்த ஸ்கீம்னுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் ஸ்கீம் இது. நீங்க 15 மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அவங்களே நமக்காக வந்து பே பண்ணிடுறாங்க. ஸோ 12 மந்த்ஸா 15 மந்த்ஸா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த 10 ஷாப்பை தவிர பார்த்தீங்கன்னா செய்யாறு ஸ்ரீகுமரன் ஜுவல்லரினுடைய சிட் ஸ்கீம் பத்தி நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். அவங்களுடைய சிட் ஸ்கீமுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாவது கிராம்ஸ் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. அதை தவிர ஒன் டைம் ஸ்கீம், டிஜி கோல்டு ஸ்கீம் எல்லாமே நல்லா இருக்கும். 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயான சாய்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஷாப்புக்கு வந்து நீங்க ஆன்லைன்லேயே வந்து சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வாங்கும்போது மட்டும் போனா போதும். ஸோ அதை பத்தின டீடைலான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்ட்டுமே தனியா செய்யாறு ஸ்ரீகுமரன் சிட் ஸ்கீம்ஸ்னு இருக்கு. ஸோ அதை மறக்காம நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஜுவல்லரி ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 வரைக்குமான ஸ்கீம் தான். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க பெனிஃபிட்ஸை குறைக்கலாம், இல்லை சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரலாம். ஸோ நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த ஷாப்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் சில ஜுவல்லரி ஷாப்னுடைய ஸ்கீம்லாம் நான் ஏன் இதுல சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நம்ம வந்து கடைக்கு போய் கேட்ட போது சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்மளால வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்லல. சோ உங்களுக்கு வந்து தனியா ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்னுடைய ஸ்கீம் வேணும்னா நம்ம சேனல்லே வந்து கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஒன் டைம் ஸ்கீம், டிஜி கோல்டு ஸ்கீம், மந்த்லி ஸ்கீம் சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே அதுல இருக்கு. சோ நீங்க வந்து மறக்காம அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதனுடைய லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.